ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை மார்கழி மாசத்துல சிந்தனை பண்ணி வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தை பிறப்பினுடைய முதல் நாளாகிய பொங்கல் திருநாளை பத்தியும், அதுக்கு முன்னாடி நாம் கொண்டாட வேண்டிய போகி, பொங்கலுக்கு மறுநாள் நமக்கு வரக்கூடிய மாட்டு பொங்கல், அதற்கு அடுத்த நாள் வருகிற காணும் பொங்கல் அப்படின்னு பொங்கலினுடைய சிறப்புகள் அனைத்தையும் இந்த ஒரே பதிவுல நாம சிந்தனை செய்ய இருக்கிறோம். வாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நல்ல வழி, நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி, மனமகிழ்ச்சி இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உற்சாகமாக பிறக்கக்கூடிய இந்த தை திருமகள ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா நாம வரவேற்கிறதுக்கு தயாராகலாம் போகியிலிருந்து. போகி அப்படிங்கிறது பழையதெல்லாம் போயிட்டு புதுசெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு நாள். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எரிக்க வேண்டிய பொருளை எல்லாம் கொண்டு போய் எரிச்சுட்டு, இத எரிச்சதுனால எங்க வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் எரிச்சிட்டோம், பழசெல்லாம் கழிச்சிட்டோம், எங்களுக்கு போகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லாம, போகியினுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பல வருடங்களாக நம்முடைய யூடியூப்ல நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த பண்டிகைகள பத்தி. அதுல போகிய பத்தி நான் எப்போதுமே சொல்லுவேன். டயர எரிக்கிறது, கட்டைய எரிக்கிறது, பொருள எரிக்கிறது, துணிய எரிக்கிறது அப்படிங்கிறது போகி கிடையாது. போகி என்பது என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற கோபம், ஆசை, பகை, வஞ்சனை, பொறாமை. ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் நல்ல புடவை கட்டினா பிடிக்கிறது இல்ல. நெறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, "அம்மா, நான் ஒரு நல்ல புடவை கட்டிட்டு ஒரு சொந்தக்காரங்க நிகழ்ச்சிக்கு தாம்மா போயிட்டு வந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேம்மா, ஒரு சடங்குக்கு போயிட்டு வந்தேம்மா. புது புடவைம்மா." அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புடவை அப்படியே டாரா ஆணியில மாட்டி கிழிஞ்சிருச்சும்மா. "என்னதாம்மா நான் பண்றது?" என்ன நெறைய முறை இந்த மாரி எனக்கு நடக்குது. இப்படி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒருத்தர் பார்க்குற பார்வை கூட அப்படி ஒரு நல்ல புடவை கட்ட முடியறது இல்ல. அப்ப எண்ணங்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவரவர் வாழ்க்கையில இது நடக்கும்போது தான் தெரியும். நாம சும்மா கேட்கும்போது, "ஓ! இப்படிலாம் கூட சில பேர் யோசிப்பாங்களா?" அப்படின்னு. நல்லவர்கள் எப்போதுமே நல்ல வண்ணமே யோசிப்பார்கள். ஆகாதவர்களுக்கு தான் இந்த ஆகாத சிந்தனை, ஆகாத பேச்சு, பொல்லாத வார்த்தை இது எல்லாமே வரும். நல்லவங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேச்சும் நல்லதா இருக்கும். வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய நல்லது வாழ்க்கையிலயும் அவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய YouTubeப ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்ல பெண்கள் நெறைய பேர் இருக்கிறீங்க. எங்க என்ன பார்த்தாலும் ரொம்ப அன்பா சொல்றீங்க. "அம்மா, உங்களுடைய பதிவ பார்த்து தான் எங்களுடைய பூஜையே அமைகிறது" அப்படின்னு. அதனால நான் உங்களுக்கு ரொம்பவே அன்பா சொல்றேன். நமக்கு என்ன இருக்கோ அத சந்தோஷமா வச்சுக்க நம்ம பழகிக்கணும். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, கோபப்படுறதோ, அல்ல அதுக்காக ஆதங்கப்படுறதோ, இது எதுவுமே வேண்டாம். அத தவிர்த்துருங்க. உங்களுக்கெல்லாம் அந்த குணம் இருக்காது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சில நேரங்கள்ல அப்படி தல தூக்குறம்போது, அத இந்த போகி திருநாள் அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தான் நம்ம எரிக்கணும். பெண்களுக்கு மட்டும் தானா? அப்ப ஆண்களுக்கு இதெல்லாம் இல்லையான்னா, ஆண்கள்லயும் இருக்கு. ஏன்னா பொறாமைன்ன உடனே எல்லாருக்கும் பெண்கள் ஞாபகம் தானே வருது. ஆண்கள்லயும் பொறாமை இருக்கு. போட்டி, பொறாமை, தொழில்ல இவன் வளர்ந்துட்டான், அவன் வளர்ந்துட்டான். இன்னும் சொல்லப்போனா எங்க அண்ணனே நல்லா இருக்கிறான், என் தம்பியே நல்லா இருக்கான், என் தம்பிக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை, எங்க அண்ணனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற உறவுகள் கூட சில நேரங்கள்ல நமக்கு வாச்சிருது இல்லையா? அப்படி இருந்தால் கூட இந்த நல்ல நாள்ல மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் எரிச்சிருங்க. குப்பையெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். மனம் நமக்கு அப்படியே மலர்ந்தது அப்படின்னு அகத்தின் அழகு முகத்துல பிரகாசமா தெரியும். அதுதான் போகி. போகி அன்னைக்கு இப்படி ஒரு விரதம் எடுத்துக்கோங்க. வீட்ல அன்னைக்கு நம்ம வீட்டு தெய்வம் கும்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. எல்லாம் சுத்தம் பண்ணி படத்தை எல்லாம் வெளிய எடுத்து வெள்ளை அடிச்சு அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அதெல்லாம் மலையேறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம ஆனாலும் போகி அன்னைக்கு வீடெல்லாம் துடைக்கணும். எல்லாம் நல்லா தொடச்சிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, நம்முடைய குலதெய்வத்த நம்ம வீட்ல அம்மா தை பிறக்க போது எங்க வீட்டுக்கு வாம்மா, இறைவனை வணங்கி என்னுடைய குலதெய்வம் எதுவா இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்த வீட்டுக்கு கூப்பிட்டு, வீட்டு தெய்வம் அது பெண் தெய்வமாக இருக்கும். அந்த வீட்டு தெய்வத்த கூப்பிட்டு, என்னுடைய வீட்ல இருந்து அருள் புரியக்கூடிய தெய்வமே, என்னுடைய குலதெய்வமே எங்க வீட்ல எழுந்தருளி எங்களுக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு வேண்டணும். போகி அன்னைக்கு நாம எந்த நேரத்துல வழிபாடு பண்றது அப்படின்னா, 14/1/2026 புதன்கிழமை அன்று நமக்கு போகி பண்டிகை வருது. மாலையில் 7 மணிக்கு மேலே இரவு 9 மணி வரைக்கும் நாம் படைச்சிக்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு போகி வருது. அதனால வீடும் நல்லா தாராளமா சுத்தம் பண்ணலாம்.
அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன வழிபாடு செய்யணும்? ஒரு கலசம், அந்த கலசத்துல நாம நீர் நிரப்பி அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 காய் போட்டுக்கலாம். நம்ம வேப்பில வச்சு, ஒரு மேல ஒரு பூ வச்சு, அதுக்கு சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வச்சு, அதுதான் நம்ம வீட்டு அம்மன், வீட்டு தெய்வம். அது ஆண் தெய்வமோ, பெண் தெய்வமோ, எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அத நிலைநிறுத்தி, தெய்வமே எங்க வீட்ல எழுந்தருளி அருள் செய்யுங்க. எங்களுடைய குல தெய்வமே எங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நாம படையலாக அன்னைக்கு பள்ளையம் வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. சாதாரணமான வெள்ள சாதம், வெறும் வெள்ள சாதம் வடிச்சு, அதுல நடுவுல ஒரு குழி பறிச்சு, அதுல கொஞ்சம் தயிர் விட்டு, 3 வெல்லக்கட்டி, 3 துண்டு வாழைப்பழம். அத அப்படியே அத சுத்தி வச்சுட்டு, வாழைப்பழம், வெத்தல பாக்கு, ஒரு இளநீ உடைச்சு வச்சு, துள்ளு மாவு இடிச்சு வச்சு படைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம். இது கிராமத்துல பெண் தெய்வங்களுக்கு எளிமையாக கும்பிடக்கூடிய ஒரு வழிமுறை தான். அதைத்தான் வீட்டு தெய்வத்தையும், குலதெய்வத்தையும் அழைச்சு நாம வழிபாடு பண்றோம். இத செஞ்ச பிறகு, அந்த சாப்பாட்ட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆளுக்கு அப்படியே அந்த தயிர பெசஞ்சு, ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை அப்படி குடுத்துட்டீங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லாரும் அத சாப்பிடலாம். விடிஞ்சா நமக்கு பொங்கல். இந்த பொங்கல் 15/1/2026 நமக்கு அமைஞ்சிருக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் சொல்றது, சூரிய பொங்கலா வச்சீங்க அப்படின்னா, காலை 6 மணிக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிரணும். ஒரு 5:45க்கெல்லாம் பொங்கல வச்சு முடிச்சுட்டீங்கன்னா, 6 மணிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிரலாம். இதுக்கு கணக்கு கிடையாது. நீங்க 5 மணிக்கும் ஆரம்பிக்கலாம், 4:45க்கும் ஆரம்பிக்கலாம். நீங்க வைக்கிற பொங்கலின் நேரத்த பொறுத்து, அந்த ஆரம்பிக்கிற நேரத்த நீங்க எடுத்துக்கோங்க. 6க்குள்ள படையல் பண்ணிரணும். எங்களால அது முடியாதும்மா, காலையிலலாம் பிள்ளைங்க எந்திரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க, வேறு நேரத்துல வைக்கலாமான்னா, அதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்றேன். 15/1/2026 வியாழன் அன்று நமக்கு பொங்கல் வருது. காலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வைக்கிறது சூரிய பொங்கல். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வைங்க. குழந்தைங்கள்லாம் எந்திரிச்ச பிறகு தான் வைக்க முடியும் அப்படின்னா 7:45 8:45 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் 10:35 1 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான நேரமும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் விறகடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான நேரமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ படைக்கிறதுக்கு இந்த நேரம் சரி வருமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி விறகடுப்பில் தான் வைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. வசதி இருந்ததுன்னா செய்யுங்க. வசதி இல்லை, ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சே ஆகணும். பானையில் வச்சு பொங்கல் வச்சு அதில் நாம் அந்த பொங்கலை பொங்கி கொண்டாடுறது அப்படிங்கிறது கூட கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுக்கலாம் நம்ம. சில பேர் எங்களுக்கு அந்த பானையில் வச்சு பொங்கி அது கூட எங்களுக்கு முடியாதுமா, தெரியாதுமா, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, புதுசாக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், தலை பொங்கல் அப்படிங்கிறவங்க குக்கரில் தாம்மா நாங்கள் வைக்கிறோம், இதெல்லாம் ஏதாவது தப்பா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க. தப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பழமையை இது மாதிரி விழாக்களில் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதானே. 2 முறை முயற்சி பண்ணோன்னா 3வது தடவை நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதனால அழகாக சின்ன சின்னதாலாம் இப்போ நிறைய பானை, மண் பானையில் வைக்கலாம். மண்பானை பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மற்ற பித்தளை பானையில் நம்ம எப்போதும் பொங்கல் வைக்கிற பானைன்னு இருக்கும், அந்த பானை வாங்கி அதில் வச்சுக்கலாம். பானையில் பொங்கல் வச்சு அந்த பானையில் வச்ச வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் 2யும் கொண்டு சில பேருக்கு எல்லா காயும் போட்டு குழம்பு, கூட்டு இதெல்லாம் வைக்கிற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்றது சூரியனுடைய ஆதரவால், அவருடைய கருணையினால். ஆதித்தனுடைய கருணை இல்லை அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, உயிர்கள் எல்லாம் எப்படி இயங்கும் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு உடல்ல பல நோய்கள் வருது. பல நோய்களில் பிரதானமாக நாம் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா கூட விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாருக்கும், அதனால் இதுன்னு பல நோய்க்கு அது ஒரு காரணியாக இருக்குது. ஏன்? யாரும் சூரிய வெயிலில் போய் நிற்கிறதே கிடையாது, சூரிய நமஸ்காரமே இல்லை, அதெல்லாமே நமக்கு மறந்து போச்சு. அதனால் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அன்றாடம் போய் ஆதித்தனை பார்க்கணும், ஆதித்தன் கிட்ட நிற்கணும், அந்த ஒளியை வாங்கிக்கணும். இந்த நாள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் படியளக்கும் கடவுள், நம்மை தேடி அருள் புரியக்கூடிய கடவுள். அதுதான் அவருடைய சிறப்பு. நாம் அவரை தேடி கோயிலுக்கு போக வேணாம், தினம் அவர் நம்மளை தேடி வீட்டு வாசலுக்கே வர்றார். அதனால இந்த நாளில் அவருக்கு நாம் நன்றி சொல்லிட்டு, உன்னுடைய கருணையினால உலகம் முழுக்க செழித்து இருக்கணும், பஞ்சமின்றி இருக்கணும், முறையான மழை, நல்ல விவசாயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆதித்த பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். மஞ்சள், இஞ்சி, கரும்பு, வாழை, நம்ம விளைவித்த காய்கறிகள் அப்படின்னு எல்லாத்தையும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கலாம்.
அடுத்தது 2வது நாள் நமக்கு மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பொங்கல். மாடு இருந்தா தான் இந்த பொங்கலா அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு குடும்பங்கள்ல பெரியவர்களுக்கு படைக்கின்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. வீட்டு முன்னோர்களுக்கு கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவோம். அப்படி முன்னோர்களுக்கு படையல் இட்டு வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். 16/1/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது. நாம் மாடுகளுக்கு படைக்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் படைக்கலாம். இல்லைன்னா முன்னோர்களுக்கு நாம் படைக்கிறோம் அப்படின்றவங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். காலையில் 9 மணி 10 நிமிஷத்துலேருந்து 10 மணி 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம படையல் போடலாம். அடுத்து 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நாம் படையல் போடலாம். பொதுவாக மாட்டுக்கு படைக்கிறவங்க அன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே படைக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு வழக்கம். அந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நேரம் என்னங்கிறத பார்த்தோம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க படையல் போடுறதுக்கு. சிலர் படையல் அப்படின்னா சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு சுண்டல், வடை இப்படி செஞ்சு வச்சு கும்புற வழக்கம் இருக்கு. சிலருக்கு முன்னோர்கள் என்னெல்லாம் பிரியமா சாப்பிடுவாங்களோ, அவங்க ஒரு மாங்காய் சாப்பிட்றாங்கன்னா மாங்காய் குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி அவங்களுக்கு பிரியமான காய்கறிகள்லாம் போட்டு நிறைய வடை, பாயசம், அப்பளம், கூட்டு, பொரியல், சாம்பார், குழம்பு இந்த மாதிரி நிறைய செஞ்சு தலவாழை இலை போட்டு துணிமணி வச்சு படைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு வேட்டி, ஒரு புடவை எடுத்து வச்சு, துண்டு எடுத்து வச்சு படைப்பாங்க. உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அப்படி படைங்க. இது எங்களுக்கு பழக்கமே இல்லம்மா அப்படிங்கிறவங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு நந்தி பகவானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய அனுமதியில தான் சிவனுடைய கருணையே நம்ம பெறுறோம். அதனால பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தி பகவானை வழிபட்டுட்டு வரலாம். வீட்டில் படையல் இருக்கிறவங்க இந்த மாதிரி படையல் செஞ்சுட்டு ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போதும் எல்லா விழாக்கள்லையும் நான் உங்களுக்கு சொல்லி தர்றது தான். அடுத்தது மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிற இந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய உழவு திருநாளை நாம் நிறைவு செய்து விட்டால் 3வதாக கொண்டாடக்கூடிய பொங்கல் தான் காணும் பொங்கல் அப்படிங்கிற பொங்கல் திருநாள். பொங்கல் மொத்தம் 4 நாள். போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். இது நிறைவாக வரக்கூடிய 3வது பொங்கல். இந்த 3வது பொங்கல்ல நாம என்ன பண்ணுவோம்? கன்னி பொங்கலுக்கு தானே இது கன்னி பெண்கள் வைக்கிற கன்னி பொங்கல், அதை காணும் பொங்கல் நம்ம சொல்றோம். நமக்கு இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? எங்க வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் வயசானவங்க அப்படின்னா கூட இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு முந்திலாம் ஒரு வழக்கம் இருந்தது. ஒருவரை ஒருவர் கண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள். வெளியில போய் பல சுற்றுலா இடங்கள்ல இன்னைக்கு எல்லாரும் அதை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொந்தக்காரங்கள்லாம் ஒண்ணா கூடி அன்னைக்கு பீச் பக்கமோ பார்க் பக்கமோ நம்மளால போகவே முடியாது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் மட்டும்தான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இந்த நாள்ல பண்ணணும். நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக பாடுபடுகிற குருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லணும். யார் அந்த குருமார்? உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் குருமாரா இருப்பாங்க. இல்ல யாருடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து நீங்கள் அவர்களை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குருநாதராக இருப்பாங்க. ஆசிரியர்கள் இருப்பாங்க. நமக்கு பள்ளியில கற்றுவிக்கிற ஆசிரியர்கள், பல கலைகளை நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள், இப்படி அநேகமானோர் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே குருமார்கள் தான். இந்த குருமார்களை வணங்கி குருமாருக்கு பரிசு கொடுத்து, இல்ல சில வீட்டில் சில பெரியவங்க இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து அந்த பரிசால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவங்க நம்மளை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. இந்த பிள்ளை சும்மா இல்லாமல் நமக்கு ஒரு பரிசு கொடுத்து நம்மள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குதே அப்படின்னு அவர்கள் மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் செய்வார்களாம். அதனால்தான் தான் இந்த நாளில் மாணவர்கள் குருநாதரை வணங்கி குருவினுடைய அருளை பெற்று ஒரு சின்ன நன்றி கடனாக ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. இப்போ இது என்னாச்சு? காணும் பொங்கல் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டலாம் காசு வசூல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாள் மாதிரி பலருக்கு மாறி போச்சு. பெரியவங்க அன்பாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இனிமேல் இதை கவனித்து பாருங்கள். இளமையாக இருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறத விட நம்ம வயதானவர்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, தாத்தாக்கோ பாட்டிக்கோ ஒரு பரிசு நம்ம கொடுக்குற போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பேரன் எனக்கு வாங்கி கொடுத்தா, என் பேத்தி எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி வயதான அப்பா அம்மாவிற்கு சில பரிசுகள் வாங்கி கொடுக்கிற போது கூட அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். அதே மாதிரி வயது கூடவோ குறைச்சலோ குருநாதருக்கு ஒரு பரிசுன்னு வாங்கி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது நம் மாணவன் நமக்கு கொடுக்குறாரே அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் இந்த நாளில் பரிசு கொடுத்து கண்டு அவர்களை ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு நாள்
காணும் பொங்கலாக நமக்கு மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இப்போ பொங்கலினுடைய எல்லா வழிபாடுகளையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போகியில ஆரம்பிங்க, பொங்கலை நல்லா சிறப்பா கொண்டாடுங்க. மாட்டுப் பொங்கல் வீட்ல கும்புற வழக்கம் இருந்தா வீட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணி முன்னோர்களுக்கு படையல் போட்டு கும்பிடுங்க. அதே மாதிரி காணும் பொங்கல் அன்னைக்கு உங்க வாழ்க்கைய வழிநடத்தக்கூடிய நல்ல குருமார்களை அவங்கள மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பொங்கலை சிறப்பா சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் அன்போட இந்த தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்குமே, நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய ஆத்மஞான மையத்தின் சார்பாக இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.